வாமா வாமா உன்னதான் எதிர்பார்த்தேன். என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? ஞாயிற்றுக்கிழமை வேற. இன்னைக்கு ஸ்பெஷல் வந்து காசிமேடு போயிருந்தேன் காலையில. சரி 5 மணிக்கு போனோம். அங்க வந்து உனக்கு பிடிச்ச செனை வாங்கிட்டு வந்தேன். இந்த சனையை நம்ம வந்து மீன் வாங்கி டிஃப்ரெண்டா வறுக்க போறோம். என்ன மீனோட செனை? பாறை மீன். பாறை மீனா? சரிமா. இப்ப அதுக்கு என்ன ப்ராசஸ்? என்ன ப்ராசஸ்னா பாரு செய்யறேன். சரி செஞ்சிருங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் வேக வச்சிடணுமா? ஆமா. சரிமா. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம்ல. அப்பதான் இந்த கவுச்சி வாசனை போகும் சொல்லுவாங்கல்ல. போட்டுருங்க. சரி இது வேகட்டும். ஓகேவா? இப்ப அடுத்து நெக்ஸ்ட் வந்து மீன் குழம்பு ரெடி பண்ணிடலாமா இல்ல எறா பண்ணிடலாமா? எறா பண்ணிடுங்கம்மா, ஈஸியான சீக்கிரம் முடிச்சிடுங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு அம்மா கொடுவா மீன் தலையும் வாங்கியிருக்காங்க. இது வந்து சிந்தாதிரிப்பேட்டையில வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். இதுலதான் குழம்பு வைக்க போறாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல, பாப்போம். இப்ப நம்ம எறா பண்ணிடலாமா? பண்ணிடலாம். எறாக்கு ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்திக்கணுமா? பாட்டில் எண்ணெய் தீந்து போச்சு. சரிம்மா. எறாவோட செய்முறை இதோ செஞ்சுட்டு இருக்கேன். அப்படியே சொல்லுங்க, வியூவர்ஸ்க்கு ஈஸியா இருக்கும்ல. பாக்குறத விட உங்களுக்கு காதுல கேட்கறது கரெக்டா இருக்கும்ல. சோம்பு ஒரே ஒரு கிராம், அவ்வளவுதான். ஓகே. ஒரு பக்கம் மீன் முட்டை வெந்துட்டு இருக்கு காய்ஸ், நல்லா தெரியுதா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிலர் வந்துட்டு ஐயோ மீன் முட்டை அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா இதுல அவ்வளவு சத்து இருக்கு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, மீனுக்குள்ள சேனா இருந்துச்சுன்னா வேணான்னு போயிடுவாங்க. அவங்களுக்கு தெரியாது போல. இது செஞ்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்டாவும் இருக்கும், உடம்புக்கு நல்லது. இந்த மீன் எண்ணெய் மாத்திரை சாப்பிடுறாங்கல்ல, அதுல இதுல இந்த செல முட்டையில தான் தயாரிக்கிறாங்க, தெரியுமா? சரி இப்ப நம்ம வந்து யாராவது பாத்திரலாம் போட்டுருங்க. வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 3 போடுறோம். எந்த இடத்துல வாங்குனீங்க? காசிமேட்ல போய் காலையிலே வாங்கிட்டு வந்திருக்காங்க ஃப்ரெஷ்ஷா. என்ன வகை இறான்னு சொன்னாங்களா? என்ன வகை? அதான் ஏதோ பேர் சொன்னாங்களே, டைகர் இறான்னு சொன்னாங்க. டைகர் பிரானா गाइस? டைகர் பிரான் மட்டும்தான் இந்த மாதிரி பெருசு பெருசா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அது இருக்கு பாருங்க, நல்லா பெருசா இருக்கா டைகர் பிரானு. அவ்வளவுதான். பிடிங்கம்மா, நீங்க காட்டுங்க. தெரிஞ்சுங்களா? இந்த மாதிரி பெருசா இருக்கும். மட்டன் போட்டுக்கலாம் गाइस. அம்மா எப்பவுமே இஞ்சி பூண்டு அரைச்சுக்குவேன், ரெடிமேட் எல்லாம் வச்சுக்க மாட்டேன். என்னமோ தெரியல, எனக்கு அரைச்சு போட்டாதான் பிடிக்கும். இந்த பாக்கெட்ல இருக்கிறது பூண்டு ஊறுகாய் வாசனை வருது, பாத்துருக்கியம்மா? அதுல வினிகர் போடுவாங்கல்ல, அதை பார்த்தோன்னே வாங்குவேன். சரி அர்ஜென்ட்டுக்கு. அப்புறம் பார்த்தோம்னா ஐயோ இதை போகிறதுக்கு சும்மாவே இருக்கலாம்டா சாமின்னு வச்சுவேன். நல்லா வெந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியுதா? ஏதோ டிஃபரெண்டான உருவம் மாதிரியே இருக்கு அந்த ஒண்ணு. உங்களுக்கு தெரியுதாமா? தெரியுது தெரியுது. இந்த இது பாருங்க. அவ்வளவுதான் गाइस, நல்லா வெந்துச்சு. இப்ப நம்ம பிளேட்டுக்கு மாத்திடலாம். பிளேட்டுக்கு மாத்தி நம்ம குட்டி குட்டியா கட் பண்ணிக்க போறோம். நாங்கம்மா குட்டி மீன்ஸ் ரவுண்ட் ரவுண்டா தானே? ஆமா. இது இந்த மாதிரி செஞ்சு பார்த்தாங்கன்னா இப்ப அதே மாதிரி செய்வாங்க எல்லாருமே. ஏன்னா நல்லா இருக்கும், மீன் மாதிரியே இருக்கும், வறுத்த மீன் மாதிரியே இருக்கும். அவ்வளவுதான். இதுக்கு எவ்வளவு நேரம் நின்னு தெரியுமா இந்த சனைக்கு? ஏன் கிடைக்கல, நமக்கு முன்னாடி கேட்டு நிக்கிறாங்க. அப்புறம் நான் ரொம்ப நேரம் நின்னு வாங்கி தந்தேன். சரி சரி. எவ்வளவு வாங்குனீங்க? 300 ரூபாய். பரவாயில்லையே. இடம்லாம் போகுது. வாங்க गाइस, இப்ப எறா போட்டுடலாம். போட்டுருங்கம்மா. நல்ல பெரிய எறா. ஆமா. சண்டேஸ்ல வந்துட்டு நான்வெஜ் எடுக்கலன்னா அந்த சண்டேவாவே இருக்க மாதிரி. அப்பதான் நிறைவா இருக்கும். அந்த நாள் வந்து நிறைவடைஞ்சதாங்களா மாதிரி இருக்கும். எடுக்கலன்னா பொழுதே போகாது. உங்களுக்கு வந்துட்டு மீன் குழம்பு இல்லைன்னா பொழுது போகாது. உண்மையிலே எனக்கு வந்து மீன் குழம்பு இருக்கணும்.
எனக்கு என்னமோ யாரா பத்தாதுன்னு நினைக்கிறேம்மா, கொஞ்சமா இருக்கு. நீ, நானு, அப்பா, அண்ணன், மாமா, என் வீட்டுக்காரு, எப்படி ஒருத்தருக்கு 3 நாள் தான் வைக்க முடியும். அவ்வளவுதான், பெருசா தானே இருக்கு ஏரா. ஒவ்வொன்றும் பாரு எப்படின்னு. ஆமா, நம்ம மக்கள்லாம் வந்துட்டு அது வந்து நிறைய இருக்கணும், பெருசா இருந்தாலும் நிறைய இருக்கணும். கைஸ் நீங்களே சொல்லுங்க, எப்படி இது வந்துட்டு 6 பேருக்கு பத்தோன்னு? 6 பேருக்கு, அதுவும் நம்ம குடும்பத்துக்கு யாரா பத்தாது. இப்படி எல்லாம் குடும்பம். இதான் கைஸ், இந்த மாதிரி துண்டு துண்டா கட் பண்ணோம். இந்த மாதிரி அப்பதான் வந்துட்டு வறுக்கும் போது சூப்பரா இருக்கும். அச்சசல் அப்படியே மீனோட டேஸ்ட்ல தான் இருக்கும். கட் பண்ணுங்கம்மா, கட் பண்ணி காமிங்க, அப்பதான் வந்துட்டு தெரியும். இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணா போதும். இந்த மாதிரி நல்லா துண்டு துண்டா கட். ஒண்ணும் இல்ல, ரவா மாதிரி குருணையா இருக்கும், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது அப்படியே நம்ம வந்துட்டு மீன் மாதிரி மசாலா போட்டு உப்பு போட்டு வறுத்து எடுக்க போறோம், அவ்வளவுதான். அதுதான் கைஸ், இது 3/4 நேரம் முடிஞ்சிருச்சு. மசாலா எல்லாம் போட்டு தண்ணியை ஊத்திட்டாங்க. இது இப்ப கொதிச்சிச்சுன்னா இறக்கி வச்சிருவாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு மீன் குழம்பும் ரெடி ஆக போகுது. இப்ப மீன் முட்டை மட்டும் வறுக்கணும், அவ்வளவுதானம்மா? வேற ஏதாவது இருக்கா? அவ்வளவுதான் கைஸ், போடுங்க. வந்து இதுக்கு நம்ம மசாலா போட போறோம். போடுங்கம்மா. ஃபர்ஸ்ட் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ரொம்ப போடணும்னு அவசியம் இல்ல, சும்மா கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கிறதுக்கு. வீட்டு மிளகாத்தூள், ஐ மீன் குழம்பு தூள். இது வந்து அம்மாவே அரைச்சுப்பாங்க எப்பயுமே. ஏன்னா வீட்டுல அரைக்கிறது வந்து கொஞ்சம் இதுவா இருக்கும், வெளியே வாங்கினா வயிறு வலிக்கும்னு சொல்லுவாங்க சிலர் பேரு. உப்பு போட்டுக்கோங்கம்மா. எங்க மாமியார் வீட்டுல கூட வீட்டுலதான் அரைச்சுப்பாங்க, காய வச்சு எப்பயுமே. கொஞ்சோண்டு இஞ்சி போட்டு போதும், கொஞ்சோண்டு போட்டுக்கலாம், அவ்வளவுதான். கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம் அதுக்கு மேல, ஏன்னா கொஞ்சம் அப்பதான் மசாலா ஒட்டும். கொஞ்சோண்டு ஊத்திக்கோங்க. இது கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்புறம் நம்ம வந்து தவால போட்டு பட்டி பட்டி எடுத்துட வேண்டியதான். அவ்வளவுதான் கைஸ், இந்த மாதிரிதான் பண்ணணும். நல்லா வந்துட்டு கிளறி விட்டுக்கிறோம், அப்பதான் மசாலா எல்லாத்துலயும் போய் ஒட்டும். கை எடுத்து காமிங்கம்மா. இந்த மாதிரி இருக்கணும் கைஸ். அப்படியே ரவைய கொஞ்சம் கெட்டி கெட்டியா ஆக்கி கட் பண்ண எப்படி இருக்கும், அந்த மாதிரிதான் இருக்கும். அவ்வளவுதான். இது வந்து ஒரு 10 நிமிஷம் மேல ஊறட்டும். வந்து சனையை இறக்கி விட்டுடலாம். போடுங்கம்மா. இந்த மாதிரிதான், ஒண்ணும் இல்ல, சிம்பிள் மீன் வறுக்கிறதுதான். அதே ப்ராசஸ் தான், பட் அதை வந்து கரெக்டான பக்குவத்துல வெந்தது எடுத்து. ஏன்னா இது வந்து வெடிக்கும் வேற, பக்கத்துல டக்கு டக்குன்னு இருக்க முடியாது, அதனால நம்ம வேக வச்சோம். வேக வச்சாலும் ஒரு சில இது வெடிக்கதான் செய்யும், இல்லங்கம்மா? ஆமா. இந்த பக்கம் வந்து மீன் குழம்பு கொதிச்சுட்டு இருக்கு. நீங்க நினைப்பீங்க என்ன எந்த சண்டே வேணாலும் மீன் குழம்பா வைக்கிறாங்க அப்படின்னு. மீன் குழம்பு வைக்க காரணமே எங்க அம்மா தான். மீன் குழம்பு இல்லைன்னா சண்டே அவங்களுக்கு நிறையவே அடையாது. மீன் குழம்பு தான் அவங்களுக்கு எல்லாமே. சின்ன வயசுல இருந்தே மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எப்படி மத்தபடி சிக்கன் மட்டன் சுத்தமா சாப்பிட மாட்டேன், மீன் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரியே சாப்பிட மாட்டான்னு, மட்டன் சாப்பிட்டா அவங்களுக்கு பிபி ஏறிடும், அப்புறம் 2 மாத்திரை போட வேண்டியதா இருக்கும். நிறைய வாட்டி திட்டு வாங்கிருக்காங்க எங்ககிட்ட நிறைய வாட்டி திட்டு வாங்கிருக்காங்க, மட்டன் சாப்பிடாதீங்க. சாப்பிட்ட உடனே கை கால் கடையும் தலை வலிக்கும் அப்படியே ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க. நமக்கா எரிச்சலா வரும், சாப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டோம், அதை வாங்கி சாப்பிட்டுட்டு இப்படி பண்றாங்களே அப்படின்னு. வாழ்றது ஒரு வாழ்க்கை, சாப்பிட்டுட்டு சாகுவோம், என்ன சொல்றீங்க? வாழாமலே இருக்கலாம்ல. இப்ப ரெடியாக போகுது, எனக்கு எப்படா இந்த வாய்க்குள்ள போடுவோன்னு இருக்கு இந்த சனைய. நல்லா கருவேப்பிலை தூவுங்க கைஸ், அப்பதான் நல்லா மனமா இருக்கும். கருவேப்பிலை தூவி ஒரு பரட்டி விட்டுறலாம், சூப்பரா இருக்கும். இங்க ஒன்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கு, எப்படா சாப்பாடு போடுவாங்க அப்படின்னு. அவங்க வேணாமா டிவா, எப்ப சாப்பாடு போடுவீங்கன்றீங்களா? கோணவாய் வர்றதுக்கு. ஏன்டி பிள்ளைய கோணவாயின்னு சொல்ற? மூஞ்சி பாருங்க. ஹாய் சொல்லு. ஹாய். அது எங்க வீட்டு அழகியது. இன்னொருத்தி இருக்கா, இன்னொருத்திய காட்டு, அந்த பாசக்காரிய காட்டு. அங்க பாருங்க எங்க வீட்டுல எப்பதான் சோறு போடுவீங்க அப்படின்னு இருக்குங்க ரெண்டும். ஆமா தானே, உங்களை மாதிரியே இருக்கு அப்பா மூஞ்சி ரெண்டுத்துக்கும். ஏன் இப்படி சொல்ற? இதை தட்டி விட்டுலாம். இந்த மாதிரி செனை கிடைச்சா மறக்காம தவிர்க்காம செஞ்சு சாப்பிடுங்க, கண்ணுக்கு ரொம்ப நல்லது. சில பேருக்குலாம் கண் பார்வை எல்லாம் கம்மியா இருக்கும், அவங்களுக்கு எல்லாம் வந்து இது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம மீன்ல மாத்திரதான் எடுத்துக்க சொல்லுவாங்க.
அதுக்கு பதிலா இது நம்ம டைரக்டா சாப்பிடுறோம். வாங்க நம்ம என்னென்ன சமைச்சு முடிச்சோன்ட்டு அம்மா இலையில வச்சு காட்ட போறாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு எறா தொக்கு, நல்ல பெரிய டைகர் பிரானு. அடுத்து வந்துட்டு மீன் முட்டை நம்ம செஞ்சோம் இல்லையா, சேனன்னு சொல்லுவாங்கல்ல அது. இன்னைக்கு ஒரு புடிதான். அதை தொடர்ந்து நெத்திலி மீன் வறுவல். நெத்திலி மீன் வந்து எங்க வீட்டுக்காருக்காக வாங்கினது, சூப்பரா இருக்கும். நம்மதான் அதுக்கப்புறம் சுட சுட சாதம் போட்டுக்கலாம். அப்படியே இது மேல மாங்காய் போட்ட மீன் குழம்பு ஊத்த போறாங்க அம்மா. ரசமும் வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா இதுல சாப்பிட்ட ஜீரணம் ஆகணும்ல. சுட சுட மீன் குழம்பு, அவ்வளவுதான். நல்லா சாப்பிட்டோமா, ஏசிய போட்டோமா, கண்ணை மூடி தூங்கணுமா, போற வேற ஏறுது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு பிடிச்சோன்னா அருமையா இருக்கும். என்ன சொல்றீங்க? எங்க வீட்டு சண்டே சமையல், வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். அதுக்குன்னு கமெண்ட்ல வந்து அட்ரஸ் சொல்லுங்கன்னு சொல்லக்கூடாது. சரி, போயிட்டு வரேன். பாய். மறக்காம அம்மாவோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல பாக்கலாம். பாய். நான் போய் சாப்பிட்டு வரேன், நீங்களும் போய் சாப்பிடுங்க.